ஓம் சாந்தி. 28/8/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிடைச்சிருக்கோம் இல்லையா? முதல் கேள்வி, நிச்சயத்தின் ஆதாரத்தில் என்ன கிடைக்கிறது? வெற்றி. கரெக்டு தான். சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். நம்பிக்கை இருந்தால் தான் என்ன ஆகும்? சொர்க்கத்தினுடைய அரசாட்சிக்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். நிச்சய புத்தி உடையவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார்? பகவான் ஆசிரியராகி பாடம் கற்றுத் தருகிறார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் முதல்ல இருக்கணும். பிரம்மா மூலமாக பரம்பிதா பரமாத்மா ஆஸ்தி கொடுக்க வந்துள்ளார் அப்படிங்கிற நம்பிக்கையும் முதல்ல நமக்கு இருக்கணும். பகவான் ஆசிரியராக நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை, பிரம்மா மூலமாக பரம தந்தை பரமாத்மா ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். சரி, மூணாவது, பாபாவை மறப்பதால் என்ன நடக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பழைய உலகத்திற்கு சென்று விடுவார்கள். கொஞ்சம் கூட ஞானம் இருக்காது. பாபா சொல்றாரு, ஒப்பந்தம் கேன்சல் சொன்னார்ல, வியாபாரம் ரத்து ஆகி விடுகிறது. பாபாவிற்கு கொடுத்ததை திரும்பி பெற்றுக்கொள்வார்கள். புத்தியின் பூட்டு முழுமையாக பூட்டி விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் பழைய உலகத்துக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் கூட ஞானம் இருக்காது. பாபா கிட்ட செய்யற வியாபாரம் கேன்சல் ஆயிடும், ரத்தாயிடும். பாபாவிற்கு கொடுத்ததை திரும்பி பெற்றுக்கொள்வார்கள். புத்தியின் பூட்டு என்ன ஆயிடும்? பூட்டிடும். கவலையற்ற ராஜா எப்போது ஆக முடியும்? பாபா செய்விப்பவராக இருந்து கொண்டு நம் மூலம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு சதா இருந்தால் கவலையற்ற ராஜா ஆகிவிடலாம். எதுவரை படிக்க வேண்டும்? ஈஸி கொஸ்டின். எதுவரை உயிருடன் வாழ்கிறோமோ அதுவரை ஞானம் என்ற அமிர்தத்தை பருக வேண்டும். சரி, fill in the blanks. யாருக்கு எதிர்காலத்தில் டேஷ் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள்? அதிர்ஷ்டத்துல உயர்ந்த பலன் இருக்கணும் இல்லையா? உயர்ந்த அதிர்ஷ்டம் இல்லையோ டேஷ்ல, அதாவது யாருக்கு எதிர்காலத்தில் உயர்ந்த அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் டேஷில் வருவார்களோ அவர்கள் டேஷில் வருவார்கள். யார் கிருஷ்ணபுரியில் வருவார்களோ அவர்கள் பிரம்மாபுரியில் வருவார்கள். அந்த இடத்துல பிரம்மபுரியை பத்தி சொன்னார்ல இல்லையா? யாரு கிருஷ்ணபுரியில் வருவார்களோ அவர்கள் பிரம்மாபுரியில் வருவார்கள். பிராமண வாழ்க்கை என்றால் டேஷ் ஆக இருப்பது. பிராமண வாழ்க்கை என்றால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது. நாடி பார்க்கக்கூடியவர்கள் கூட டேஷ் இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும். தன்னுடைய டேஷ் ஒதுங்கிவிட வேண்டும் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட டேஷ் தாரணை செய்யுங்கள். தன்னுடைய அனைத்து பலவீனங்கள் ஒதுங்கிவிட வேண்டும் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை தாரணை செய்யுங்கள். சரியா தவறா? பாபாவிற்கு கொடுத்து விட்டு பின்பு திரும்பி பெற்றுக்கொண்டால் புத்தி பூட்டு ஒரேடியாக பூட்டிவிடும். சரியா தவறா? சரி, ஓகே. ஓம் சாந்தி.